Today we are going to see Standard 6th Social Science Geography Note 2 Land and Oceans Book Back Question and Answer. A. Choose the correct answer. Which of the following is the smallest ocean on Earth? The Arctic Ocean. The Malacca Strait connects the Pacific and Indian Oceans. Which of the following oceans is the busiest ocean? The Atlantic Ocean. The frozen continent is Antarctica. Next, a narrow strip of water that connects two large water bodies. A strait. அதாவது ஒரு லேண்டு அதாவது நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் வந்து டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து இஸ்மஸ். எ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் பி fill in the blanks. The world's largest continent is dash Asia. Dash is the mineral rich plateau in India. Chotnagpur Plateau. The largest ocean is dash the Pacific Ocean. Deltas or dash order landforms. Third. The island continent is dash Australia. Next C. Circle the odd one out. Africa, Europe, Australia, Sri Lanka. Sri Lanka is island. Other three வந்து continent. So Sri Lanka island அப்படிங்கிறனால island வந்து odd one. So அதை circle பண்ணியாச்சு. The Arctic Ocean, the Mediterranean Sea, the Indian Ocean, the Atlantic Ocean. மெடிட்டீரியன் சி அப்படிங்கிறது சி அதர் த்ரீயும் வந்து ஓஷன். ஸோ மெடிட்டீரியன் ஷீயை வந்து ஆட் ஒன் அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிளாட்டோ வேலி பிளைன் மவுண்டைன். இந்த பிளாட்டோ பிளைன் மவுண்டைன் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்மு. வேலி அப்படிங்கிறது தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். ஸோ வேலி தான் வந்து ஆட் ஒன், அதை சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு த பே ஆஃப் பெங்கால், பேரிங் சி, த சைனா சி, த டாஸ்மன் சி. த பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனோட மார்ஜினல் சி. த பேரிங் சி, த சைனா சி, த டாஸ்மன் சி அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனோட மார்ஜினல் சீஸ். ஸோ த பே ஆஃப் பெங்கால் வந்து ஆட் ஒன். ஸோ அதை சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் த அண்டீஸ், த ராக்கீஸ், த எவரெஸ்ட், த ஹிமாலயாஸ். இதில் வந்து த எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஆட் ஒன், அதை சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டி மேட்ச் த ஃபாலோயிங். த சவுத் சாண்ட்விச் ட்ரெஞ்ச், த சதர்ன் ஓஷன். த மில்வாக்கி ட்ரெஞ்ச், த அட்லாண்டிக் ஓஷன். The Mariana Trench, the Pacific Ocean. Fourth one, Eurasian Basin, Arctic Ocean. The Java Trench, the Indian Ocean. Next E, consider the following statements. 1. Plains are formed by rivers. Rivers ஆல plains வந்து form ஆகுதா? The South Sandwich Trench is found in the Indian Ocean. Indian Oceanல South Sandwich Trench வந்து இருக்கா? Plateaus have steep slopes. Plateaus அப்படின்னா அது வந்து steep slopes-ஆ இருக்குமா? ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து எது? ரிவர்ஸால் பிளேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டு. இந்தியன் ஓஷனில் தான் சவுத்து சாண்ட்விச் ட்ரென்ச் இருக்கா? ஸோ அங்கே இல்லை, எங்கே இருக்குது? இது சதர்ன் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ அது ராங்கு. ஃப்ளாட்டோஸ் வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் வந்து இருக்குமா? ஸோ இருக்கும். அப்படின்னா ஆன்சர் வந்து 1 and 3. நெக்ஸ்ட் 2, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1, mountains or second order landforms. Mountains வந்து second order landform. Statement 2,
The Mariana Trench is the deepest trench in the world. The worldலே வந்து Mariana Trench தான் வந்து ரொம்ப deepest trench-ஆ. ஸோ இப்போ ஆன்சர் வந்து மவுண்டைன்ஸ் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸாக த வேர்ல்டுலே வந்து மரியானா ட்ரென்ச் தான் ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரென்ச்சு. ஸோ அப்படின்னா போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் எஃப் ஆன்சர் இன் எ வேர்டு. விச் இஸ் த ஹையஸ்ட் ஃப்ளாட்டோ இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுலே வந்து ஹையஸ்ட் ஃப்ளாட்டோ எது? டிபெட்டன் ஃப்ளாட்டோ. நேம் எ செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்கிற நேம் வந்து ரைட் பண்ணோம். மவுண்டைன்ஸ், ஃப்ளாட்டோஸ் அண்ட் பிளெயின்ஸ். விச் ஓஷன் இஸ் நேம்டு ஆஃப்டர் எ கண்ட்ரி? இந்தியன் ஓஷன். நேம் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த அரேபியன் சி. அரேபியன் சீயில் இருக்கிற ஐலாண்ட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணோம். அது எதுனா லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகோய் ஐலாண்ட்ஸ். வாட் இஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் கால்ட் as? ஓஷனில் வந்து டீப்பஸ்ட் பார்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ட்ரென்ச். நெக்ஸ்ட் ஜி ஆன்சர் இன் brief. Question 1. What is a continent? Answer. The vast landmasses on earth are called continents. Question 2. Name the continents which surround the Atlantic Ocean. Answer. North America and South America in the west, Europe and Africa in the east. Question 3. What are oceans? Answer. An ocean is a vast expanse of water. Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean, Arctic Ocean are major oceans of the world. Question 4. List out the names of continents according to their size. Answer. Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Question 5. Name the oceans which surround North America and South America. Answer. Pacific Ocean, Atlantic Ocean. H. Distinguish between. Question 1. A mountain and a plateau. Answer. Mountain, plateau. A landform that rises 600 meters above its surroundings and has steep slopes is called a mountain. Plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. Mountains are found in isolation or in groups. The elevation of plateaus may be a few hundred meters or several thousand meters. The highest point of a mountain is known as a peak. The flat-topped part of the plateau is called tableland. The Andes Mountain in South America is the longest mountain range in the world. Tibetan Plateau is the highest plateau in the world. Question 2. An ocean and a sea. Answer. Ocean, sea. An ocean is a vast expanse of water. A sea is a water body partially or fully enclosed by land. Oceans are very deep. Seas are not so deep as oceans. Example, the Pacific Ocean. Example, the Arabian Sea. Next, I answer the following questions in detail. Question 1. Mention the classification of landforms. Answer. First order landforms. Continents and oceans are grouped as first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. There are 7 continents in the world. There are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. The 5 oceans are the Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Oceans.
Second order landforms. Mountains, plateaus and plains are grouped as second order landforms. A landform that rises 600 meters above its surroundings and has steep slopes is called a mountain. Example, the Himalayas, the Rocky Mountains and the Andes. Plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. Example, Tibetan Plateau and Deccan Plateau. Plains are a flat and relatively low-lying lands. These plains are used extensively for agriculture. For example, Indo-Gangetic Plain. Third order landforms. Third order landforms are formed on mountains, plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers and winds and waves. Example, valleys, beaches and sand dunes. Question 2. Write a note on plateaus. Answer, plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. The elevation of plateaus may be a few hundred meters or several thousand meters. Tibetan Plateau is the highest plateau in the world. Generally, plateaus are rich in minerals. Chotnagpur Plateau is one of the mineral-rich plateaus in India. Deccan Plateau in peninsular India is of volcanic origin. Question 3. Plains are highly populated. Give reasons. Answer, plains are a flat and relatively low-lying lands. Plains are usually less than 200 meters above sea level. Most plains are formed by rivers, their tributaries and distributaries. These plains are used extensively for agriculture due to the availability of water and fertile soil. They are most suitable for human inhabitation. Hence, they are the highly populated regions of the world. Next, question 4. Give the important features of the Pacific Ocean. Answer, the Pacific Ocean is the largest and deepest ocean on Earth. It covers about 1/3 of the Earth's total area. It is bounded by Asia and Australia in its west and North America and South America in its east. On its apex is the Bering Strait. It connects the Pacific Ocean with the Arctic Ocean. The deepest point, Mariana Trench, is located in the Pacific Ocean. A chain of volcanoes is located around the Pacific Ocean. Next, question 5. Write down the importance of oceans. Answer, oceans are the first order landforms. They flow over nearly 3/4 of our planet. They hold 97% of the planet's water. They produce more than half of the oxygen in the atmosphere. Absorb the most carbon from it. The oceans, along with the atmosphere, keep temperatures fairly constant worldwide. Next, J. Picture study. பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இப்போது அதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. நேம் த லேண்ட்ஃபார்ம். ஆன்சர், அந்த பிக்சர் வந்து என்ன லேண்ட்ஃபார்ம்? அது என்ன லேண்ட்ஃபார்ம்னா சாண்ட் டியூன். செகண்ட் கொஷின், வாட் ஆர்டர் ஆஃப் எ லேண்ட்ஃபார்ம் இஸ் திஸ்? இது என்ன ஆர்டர் லேண்ட்ஃபார்மு? சாண்ட் டியூன் அப்படிங்கிறது தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். தேர்ட் கொஸ்டின், which activity of river is this landform formed by? ஆன்சர் வந்து deposition. உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.